இந்த வீடை கட்டக்கூடாமல் நிறைய இடைஞ்ச பண்ணுறாங்க. ஏன்னா இந்த அம்மா வந்து கை முடியாதவங்க. நம்மளை வந்து ஃபோன் அடித்து அவங்க தான் வர சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி எங்கள் 2 குழந்தை, நாங்கள் 4 பேருமே சாப்பாடு இல்லாமல் தவிக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள். நாங்கள் போய் எல்லாருக்கிட்டையும் காலில் விழுந்துட்டோம், யாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வர சொல்லியிருந்தாங்க. அவங்க தான் அவங்க மனசார பேசுனாங்க. பேசி இந்த மாதிரி இந்த வீடு எனக்கு வந்து கட்டி கொடுங்க, வேறு யாருமே எங்களுக்கு வந்து உதவி பண்ணல அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம வந்துட்டு ஒரு பதிவு போட்டோம். பதிவு போட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மக்களுடைய சப்போர்ட்டோட இப்போ வந்து நம்ம வந்து இந்த செவ்வறு எல்லாம் எழுப்பி கொண்டு வரணும் வைங்க. இந்த விஷயத்தை வந்து என்ன ஆதாரமே இல்லாமல் இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் தேவையில்லாமல் அவதூறுகளை பரப்புறதா நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக இந்த வீடியோ இல்லை, அதை தாண்டி இந்த வீட்டை கட்டி கொடுக்கறதுக்காக எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அந்த மக்களுக்காக நாங்கள் சொல்கிறேன். என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இதிலெல்லாம் வியூவர்ஸ் போகுது. ஆனால் அதில் எனக்கு வருமானம் கிடையாது. நாங்கள் அது பதிவு பண்ணுறது கிடையாது, எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நாங்கள் மற்றவங்க மாதிரி வீடியோ போட்டு அது மூலிமா சம்பாதிக்கல. எனக்கு இதில் இந்த என்ன வியூவர்ஸ் போகுது அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு ஏழை தாய்க்கு வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறேன், அது மூலயமா நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அவங்க கொடுக்குற 100 200 வச்சு அவங்க கொடுக்குற அந்த காசை வச்சு நம்ம சேமித்து இந்த வீட்டை கட்டி கொடுக்குறோம். அப்புறம் வந்து என்னுடைய அக்கௌண்ட் நம்பர், அறக்கட்டளை அக்கௌண்ட் நம்பரு, இன்னொரு பர்சனல் அக்கௌண்ட் நம்பரு, 2 அக்கௌண்ட் நம்பர்லையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. யாராக இருந்தாலும் சரி அதை செக் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் என்னென்னலாம் உதவி வருதுங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் தயாராக இருக்கிறேன். அதை தாண்டி ஒருத்தவங்க மேலே ஒரு அவதூறுகள் வைக்கிறவங்க வந்து நேரடியாக வந்து எஸ்பி ஆஃபீஸுக்கு போயிட்டு அவங்க வந்து அவங்களுடைய விஷயத்தை அங்கே வச்சு என்னை கூப்பிடணும். பொது வெளியில் வந்துட்டு இவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறத கெடுக்கக்கூடாது. ஒரு ஏழை தாய்க்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கறத கெடுக்கக்கூடாது. உதவி பண்ணாவிட்டாலும் ஒய்த்திரியம் பண்ணக்கூடாது. இது வரைக்கும் நம்ம வந்து வீடு நிறைய கட்டி கொடுத்துருக்கோம், சமூக வலைதளம் நம்ம போட்டிருக்கோம். அப்போல்லாம் எந்த ஒரு விஷயமும் கொண்டு வராமல் இந்த தாய் கை முடியாத அந்த தாயோடைய அந்த வலியும் உணர்வையும் புரிஞ்சிக்காதவங்க, அவங்களுக்கு இவங்க வந்து கஷ்டப்படும் போது 1 கிலோ அரிசி கூட வாங்கி கொடுக்க துப்பு இல்லாதவங்க, அவங்கள ஏறெடுத்து பார்க்க துப்பு இல்லாதவங்க, இவங்க இது மாதிரி மக்கள் வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் குடிசை வீட்டில் அன்றாட உணவு இல்லாமல் தவிக்கிற அந்த மக்களை போய் அங்கே நின்று அவங்களுக்கு உதவி பண்ண துப்பு இல்லாதவங்க, இந்த தாய் எந்த மூலையில் இருக்காங்கன்னே தெரியாமல் கடந்த சில அருகட்ட ஜென்மங்க இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அதை இடையூறு பண்ணுறத பொதுமக்களாக யாரும் வந்து விரும்பாதீங்க, தயவு செஞ்சு விரும்பாதீங்க. ரொம்ப ஒருத்தவங்க மேலே அவதூறுகளை பரப்புறதுங்கிறது வந்து ஒரு 18 வருடமாக நம்ம வந்து இந்த சமூக சேவை செஞ்சுக்கிட்டு வரோம். அவதூறுகளை பரப்புறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கலைன்னா எங்கேயுமே நடமாட முடியாது. எச்சரிக்கை பதிவு, என்னை பற்றி அவதூறுகள் பரப்புறவங்க யாராக இருந்தாலும் சரி ஆதாரப்பூர்வமாக அங்கே நிரூபிக்கணும். நான் வந்து இடம் வாங்கியிருக்கேன், எங்கே இடம் வாங்கியிருக்கேன்னு காட்டணும், எங்கே நான் ஜவுளி கடை வச்சுருக்கேன்னு காட்டணும், எங்கே நான் வந்து இரும்பு கடை வச்சுருக்கேன்னு காட்டணும். இது எல்லாமே நிறுவப்பூர்வமாக எனக்கு வந்து நிரூபிக்கணும். இன்றைக்கி நான் ஓலை குடிசையில் ஒழுகுற வீட்டில் நான் இருக்கிறேன். என்னுடைய குடிசை ஓலையை என்னால் மாற்ற முடியல, எங்கள் அம்மாவை கூட என்னால் கவனிக்க முடியல. மக்கள்னு மக்களுக்காக போய் நின்று எங்கள் அம்மாவை கூட நான் இழந்துட்டேன். அவ்வளோ வழியில் ஒரு விஷயத்த எவ்வளோ பேர் குடைச்சல் கொடுத்தாலும், பிரச்சனை கொடுத்தாலும், இடையூறுகள் பண்ணாலும் அதை எதையுமே நான் காதில் வாங்காமல் என்னுடைய வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு அழகாக போயிட்டே இருக்கிறேன். யாருக்கும் நான் வந்து எந்த இடையூறும் பண்ணுறது கிடையாது. சமூக சேவைங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை, ஒரு கடவுளுக்கு நிகரான ஒன்று. இதில் வந்து தவறு பண்ணுறவன் எவனுமே வாழ முடியாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். இன்றைக்கி நான் தைரியமாக இந்த 18 வருஷமாக நான் நிற்கிறேன்னா, ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கிட்டு நேராக அங்கே போங்க. யார் உதவி பண்ணாலும் ஒரு அறக்கட்டளைன்னு சொன்னால் அந்த அறக்கட்டளையோட பதிவு இருக்குது.
அரசு பதிவு இருக்குது. அதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் நம்பர் தருவாங்க. அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு ஒரு கூலி வேலை செய்கிறவங்க கூட அதில் 100 ரூபா போடலாம். அந்த உரிமை வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. அந்த 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 அதில் வர வருமானத்தை வச்சு தான் நாங்கள் வந்து இது மாதிரியான ஏழைங்களுக்கு நாங்கள் வந்து உதவி பண்ணுறோம். இது யாருமே வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு பணம் போடக்கூடாது, யாரும் வந்து ஒரு டெஸ்ட்டை வந்து ஆதரிக்கக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணான்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் இங்கே உரிமை கிடையாது. அது வந்து அரசு பதிவு உள்ளது, சென்ட்ரல் கவர்மெண்ட் பதிவு உள்ளது, அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து அப்போ உள்ள பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரஸ்ட் வச்சு உருவாக்குனவங்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்க வந்து இது மாதிரி சேவை செஞ்சவங்க நிறையா இருக்குது. அன்னை தெரசா அம்மா இருக்காங்க. அன்னை தெரசா அம்மா பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்தவங்க. அவங்களுக்கு வந்து அப்போ உள்ள காலகட்டத்தில் சமூக வலைத்தளங்கள் எதுவுமே கிடையாது. சமூக வலைத்தளங்கள் கிடையாதப்பே அவங்க வந்து எப்படிங்க இந்தியா முழுக்க அவ்வளோ பிராஞ்சி இருக்குது, எப்படிங்க உலகம் முழுவதும் இவ்வளோ பிராஞ்சி இருக்குன்னு நம்ம கேள்வி கேட்க முடியுமா? ட்ரஸ்ட்டுன்னு சொன்னால் 4 பேர் பண்டு கொடுக்க தான் செய்வாங்க, 4 பேருக்கு அதை போய் உதவி பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து உலக நடப்பு. இப்போ வந்து வள்ளலார் ஐயா வந்து அன்னதானம் வழங்குறாங்க. அன்னதானம் வழங்குற வந்து அந்த அன்னதானத்துக்கான அந்த பண்டு வந்து எல்லா இடத்துலையும் கலெக்ட் பண்ணுறாங்க. அதே போல் தான் இப்போ நான் ஒரு அன்னதானம் பண்ணுறேன், நான் ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணல, ஆனால் வந்து என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நிறைய மக்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து நீ அரிசி கொடுத்து மல்லிகை பொருள் கொடுத்து நீ சமைச்சு கொடுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அரசு பதிவு பண்ணி அந்த அரசு பதிவு மூலயமா ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறாங்க. அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து யார் வேணாலும் பதிவு பண்ணலாம். அதுக்கு மாதிரி வெப்சைட் இருக்குது, எங்களுடைய வெப்சைட் இருக்குது, யூடியூப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாத்துலேயும் நாங்கள் வெளியில் பதிவிடுறோம். அது வந்து மக்களுக்கான ஒரு நல்ல விஷயத்த இது வரைக்கும் எனக்காக இல்லைனாலும் மக்களுக்காக ஓடி ஓடி அந்த உதவிகளை நம்ம பண்ணியிருக்கோம், இப்போ வரையும் பண்ணிக்கிட்டு வரோம். அப்படி இருக்க காலகட்டத்தில் இவங்களுடைய ஒரு வாழ்வாதாரத்தை கெடுக்கும் நோக்கத்தில் நிறைய பேர் இந்த பதிவுகளை வந்து இந்த வெளியிட்டு இவங்களுடைய இப்போ இந்த வீட்டு வேலை நடக்கிறதே நிறுத்துறதுக்கான வேலைகளை பண்ணுறாங்க. அது எதுக்காக பண்ணுறாங்கன்னே தெரியல. ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிசிட்டி எப்படின்னா ஒரு அருகருப்பான பேச்சு, ஆபாசமாக நடனம், ஆபாசமாக பேச்சு, இதெல்லாம் வந்து சமூக வலைதளங்களில் பேசி ஒருத்தவங்களை இழிவுபடுத்துறதும் ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்துறதும் இவங்க வந்து பெருமையாக ஒரு வியூஸ் வாங்கிறதுக்காக அந்த வீடியோ வச்சு சம்பாதிக்கிறதுக்காக அது மூலயமா இவங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிறாங்க. ஏங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இந்த அம்மா போய் வேளாங்கண்ணில் பிச்சை எடுத்தப்ப எங்கெங்க போனீங்க? இந்த அம்மா ரோடா உக்காந்து பிச்சை எடுத்து அந்த பிச்சை எடுக்கிற காசு எடுத்துட்டு வந்து இந்த பிள்ளைங்களை காப்பாற்றும் போது எங்கெங்க போனீங்க? கேள்வி கேட்கலாம். எங்க போனீங்க? பதில் சொல்லுங்க. கவர்மெண்டா இருந்தாலும் சரி பதில் சொல்லுங்க. எங்க போனீங்க? இந்த அம்மா பிச்சை எடுத்து அந்த 100 ரூபா காசு எடுத்து வந்து இந்த பிள்ளைங்களுக்கு சோறு போட்டது தெரியுமா தெரியாதா? அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்களை காப்பாற்றுற ஒரு தாய்க்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கும் போது பணம் உதவி பண்ணாவிட்டாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒய்த்திரியம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு ஒய்த்திரியம் பண்ணாதீங்க. இன்னைக்கு வரையும் எவ்வளோதான் வீடு கட்டி கொடுத்துருக்கோம், எத்தனை வீடு கட்டி கொடுத்துருக்கோம், அத்தனை வீட்டுக்கான ரீசன் நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறேன், வரி செலுத்துகிறேன், நாங்கள் ஆடிட்டிங் பார்க்குறோம், எல்லாமே சரியான முறையில் எங்கள்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது. ஆதாரமே இல்லாமல் மேலே கையை வைக்கிறது தப்பு, நல்லா தெரிஞ்சுங்க. நான் வந்து என்னுடைய வழியில் அழகாக 4 பேருக்கு உதவி பண்ணிவிட்டு ஒதுங்கி போகலான்னு பார்க்குறேன். என்னை மேலுமா கொண்டு போய் உட்கார வச்சு என்னை உயரத்தில் உட்கார வச்சிடாதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். நீங்கள் என்னை சரிக்கணும்னு நினைக்கினீங்கன்னா நான் உங்களுக்கு மேலே உங்கள் தலை மேலே ஏறி உட்காந்து போயிட்டு இந்த மாதிரி மக்களை காப்பாற்றிக்கிட்டே இருப்பேன். நான் கடவுளோட புள்ள, நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கி சொல்கிறேன், ஒரு உதவி பண்ணுற விஷயத்த தடுக்கிறவங்க நல்ல தாய் வயிற்றில் பிறந்திருக்க மாட்டாங்க, நல்ல தகப்பனுக்கு பிறந்திருக்க மாட்டாங்க. நல்ல ஒரு செயலை வந்து தடுக்கிறவங்க அவங்க இந்த நாட்டுக்கும் இங்கே எந்த கருத்து உரிமைக்கும் சொந்தக்காரங்களே கிடையாது. அவங்க ஒரு தீய சக்தி, தீய சக்தி. ஏங்க நம்ம வீட்டில் நம்ம தாய் தந்தை நம்ம குடும்பத்தில் உள்ள ஒரு வேளை சோறு திங்கலாம் நம்ம எவ்வளோ துடிக்கிறோம், பச்சை தண்ணி இல்லைன்னா நம்ம எவ்வளோ துடிக்கிறோம். ஒரு கஷ்டப்படுற ஒரு தாய் அவங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டி கொடுக்கறத ஈஸியாக கெடுக்குறீங்களே, நீங்களாம் வந்து மனுஷங்களான்னு கேட்குறேன். ஏங்க இந்த அம்மா சோறு தண்ணி இல்லாமல் கடந்தப்ப நீங்களாம் எங்கே போனீங்க? நீங்கள் யார் 4 ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு பேசுனா அறிவாளியா?
நாங்கள் களத்தில் நின்று இவ்வளோ வேதனைப்பட்டு உடல் நலம் சரியில்லாமல் கை அடிபட்டு கழுத்து அடிபட்டு வயிறு ஃபுல்லாக ஆப்ரேஷன் பண்ணி இவங்களுக்காக களத்தில் வந்து நின்று ஒரு விஷயத்த பண்ணி கொடுக்குறாங்களா? முட்டாளா நாங்கள்? ஒரு ஆதாரம் இருக்குன்னா மயிலாடுதுறை எஸ்பி ஆஃபீஸ் இருக்கு, தூக்கிட்டு ஓடுங்க, பதில் சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். யாராக இருந்தாலும் சரி. தேவையில்லாமல் சமூக சார் பாரதி மோகன் அறக்கட்டளையோ எங்கள் பேரையோ களங்கப்படுத்துறதோ தேவையில்லாத விஷயம் பண்ணீங்கன்னா தயவுசெய்து சொல்கிறேன், வெளியில் நீங்கள் நடமாடவே முடியாது. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். முழுமையாக எத்தனையோ பேர் எனக்கு நல்லவங்களாம் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் கால் பண்ணி என்ன பண்ணணும் ஏது பண்ணு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் எல்லாத்தையும் அமைதிப்படுத்தி வச்சுருக்கேன். யாரும் அமைதியாக இருங்க, எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க, அமைதியாக இருங்கன்னு சொல்லியிருக்கேன். இது மயிலாடுதுறையில் மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடிக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செய்து சொல்கிறேன், எங்களை பற்றி அவதூறுகள் பேசுகிறவங்க ஓடிடுங்க. நான் எடுத்து எல்லாத்தையும் வெளியே வைக்க ஆரம்பிச்சிட்டேன்னா பயங்கரமாக ஆகிடும். 18 வருஷம் நிற்கிறேன், களத்தில் நிற்கிறேன், மக்களுக்காக நிற்கிறேன். என் உடலை உருக்கி உடலில் உள்ள ரத்த ஓட்டமே இதாகிட்டு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நிற்க மக்களுக்காக நிற்க. என் தாயை இழந்துட்டேன், ஓடி மக்களுக்காக நான் கஷ்டப்பட்டு என் தாயை இழந்துட்டேன். என் தாயை என்னால் கவனிக்க முடியல. அந்த அளவுக்கு நான் இவங்க யாருங்க? எனக்கு இவங்க யாரு? முதல்ல யாரோ ஒருத்தங்கன்னு நினச்சி இங்கே வரல. அவங்களுடைய கண்ணீருக்கும் அவங்க ஒரு வேளை சோறு இல்லைன்னு அவங்க கத்துனதுக்கும் வந்தேன். இங்கே வந்திருக்கேன், இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். உக்காந்துக்கிட்டு ரூம்புக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பேசுகிறவனுக்கெல்லாம் அருகதை இருக்கா? இந்த அம்மாவுக்கு ஒரு கிலோ சோறு போடணும், இவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், இவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்னு எவனுக்காவது அருகதை இருக்கா? 80 வருஷம் 100 வருஷம் மக்களை இப்படி தானே வச்சிருக்கீங்க? யாரு இது மாதிரியான மக்களை யாரு பார்க்குறா? அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த பண்ணுறத ஈஸியாக தடுக்கிறீங்க. இப்போ வீடு கட்டி கொண்டு வந்துட்டோம். நான் சொல்கிறேன், வீடை கட்டி முடித்த உடனே ஒரு பெரிய பிரச்சனை, பூகம்பம் வெடிக்க போகுது. பார்த்துங்க, அந்த வீடை கட்டி முடித்த பிறகு மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வெடிக்கும். அதுக்குள்ளே எச்சரிக்கை பதிவு நான் சொல்லிட்டேன். இது விளையாட்டு விஷயம் கிடையாது. ஒரு குடும்பத்தோட வாழ்க்கை, ஒரு குடும்பத்தோட வாழ்வாதாரம் 4 பேர் கொடுத்து அந்த தாயை காப்பாற்றக்கூடிய அந்த 4 பேர் மனப்பக்குவம் உள்ளவங்க. அவங்களுக்காக அந்த வீட்டை கட்டி கொடுக்குறோம். வேற எவருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்ற பதில் யாருக்குன்னா, எங்களை கணக்கு கேட்குறவங்க, அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட் எங்களை தேடி வரணும். தேடி எங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கு, நாங்கள் யாருக்கிட்ட அது பண்ணோம் இது பண்ணோன்றதை எடுத்து காட்டணும். கூப்பிட்றேன், வாங்க. 18 வருஷமா சேவை செய்கிறேன். எல்லா காசையும் மக்கள்கிட்டயே கொடுத்துட்டேன். எதுவுமே எனக்கு ஒன்றுமே கிடையாது. எனக்கு இருக்க ஒரே ஒரு குடிசை வீடு மட்டும்தான். அதை தாண்டி அந்த வாகனம் எல்லாமே அறக்கட்டளை பேரில் இருக்குது. அந்த வாகனம் எதுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க? சோறு எடுத்துகிட்டு போய் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை ஒரு இடத்துல கொண்டு போய் பாதுகாக்கிறதுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அரசு பதிவில் இருக்குது. கரண்டில் இருக்குது. அந்த வாகனம்லாம் யாரும் சும்மா வாங்கி கொடுத்துட மாட்டாங்க. யாருக்கும் சும்மா கொடுத்துட்டு இல்லை, யாரும் முட்டாள் கிடையாது. மக்கள்லாம் முட்டாள் கிடையாது. ஒருத்தவன்ட்ட கொடுத்துட்டு ஏமாறுறதுக்கு மக்கள் முட்டாள் கிடையாது. என்னை பற்றி இந்த உலகத்துக்கே தெரியும். வாங்க, நேருக்கு நேரம் வாங்க. நின்று எனக்கு முன்னாடி சமாளிச்சு பாருங்க என்னோட விஷயத்த. கூப்பிடுறேன். ஏங்க, ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் குடிசை வீடுங்க, சாதாரண குடிசை வீடுங்க, சோறு இல்லாமல், மழை இல்லையும், பாம்பு வருது, பூரா வருது, பள்ளி வருதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளார கடந்துக்கிட்டாங்க. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு வீடியோ எடுத்து போட்டால் அதை கெடுக்கிறதுக்கு மறாநாள் வீடியோ போட்டு இந்த 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 வீடை கட்டக்கூடாத அளவுக்கு கெடுக்கிறீங்க. தப்பா இல்லையா? அது மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். அவதூறுகளை பரப்புற நீங்க சரியான ஆதாரத்தோட பேசணும். என்ன ஜவுளி கடை இருக்கு, என்ன பாத்திர கடை இருக்கு, எங்கயா இருக்கு காட்டுவா. எங்க நான் இடம் வாங்கி போட்டு காட்டு. ஆதாரத்தில் காட்டுன தொலைச்சிருவேன். வீடை கட்டிட்டு வருவேன், வந்தேன்னா தொலைச்சிருவேன். யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஆதாரத்தோட எடுத்து வைக்கலன்னா இந்த வீட்டை கட்டிட்டு திறந்து அவங்க கையில் ஒப்பாடிச்சுட்டு அரையும் கூட விட்டுட்டு வர முடியாது. இந்த தாயோட கஷ்டம் வலி என்னன்னு எனக்கு தெரியும். அந்த வீட்டை கட்டி இந்த தாயிட்ட ஒப்பாடிச்சுட்டு வருவேன். பதில் வரல, எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது. எங்கேயும் விட மாட்டேன் உங்களை, எங்கேயும் விட மாட்டேன். சும்மா கூட 18 வருஷமா உயிரை கொடுத்த ஒரு பேருங்கிறத தாண்டி ஒரு 4 பேருக்கு உதவி பண்ற ஒரு அடையாளத்தை எடுத்து வச்சிருக்கேன். தொலைச்சிருவேன்.
ஒரு இடத்துல நின்று நான் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து உங்களை மாதிரி ரூமுக்குள்ளே உட்காந்து பதில் கொடுக்கல, களத்தில் நின்று பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். களத்தில் நின்று பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மக்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சாதாரண இடத்துல நின்று பதில் கொடுக்கல. இங்கே எல்லா இடைஞ்சல்களையும் தாண்டி ஒரு விஷயத்தை உருவாக்குறோம். எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி ஒரு விஷயத்தை உருவாக்குறோம். பயந்துக்கிட்டு இல்லை. இதை விட மிகப்பெரிய விஷயமா இருக்கும். இன்னும் நிறைய பேர் என்னால் வாழ போகிறாங்க. தவிர உங்களை மாதிரி ஆளுங்களால தான், இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. ஆனால் என்ன மாதிரி ஆளுங்களால் நிறைய பேர் வாழ போகிறாங்க. இது எங்கள் அம்மா மேலே ஆணையாக சொல்கிறேன். இது இந்த புரட்சியை உண்டாக்காமல் என் உயிர் இந்த மண்ணை விட்டு போகாது. மக்களுக்காக தான் வாழ்வேன், மக்களுக்காக தான் சாவேன். முடிஞ்சா என் சமூக சேவையை, முடிஞ்சா என்னுடைய நேர்மையை தொட்டு பாருங்கள். நன்றி.